ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரீசெண்டாக ராஸ்பெரி பை 4 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் அதோட அன்பாக்சிங் அப்புறம் அதோட ஃபர்ஸ்ட் புட் பற்றி பார்க்கலாம். இதை நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பை பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் கிட்டே இருந்து. இது ஒரு காம்போ பேக். இதில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ராஸ்பெரி பை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா அக்சசரிஸும் பண்டல் பண்ணியிருப்பாங்க. இந்த பாக்ஸுக்கு மேலே 9999 எம்ஆர்பி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் 40 பின் GPIOவோட சார்ட், அப்புறம் அவங்களோட வெப்சைட் லிங்க்குக்கு சில ஆட்ஸ், இன்னொரு ஷீட்டில் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டார்ட் அப் செக்லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு மேனுவல் புக், ராஸ்பெரி பையோட இன்புட் அவுட்புட் டீட்டெயில்ஸ், அப்புறம் அதோட போர்ட்ஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கைடு, அப்புறம் ஒரு கேரிங் பவுச், USB டைப் C கேபிள் நம்ம ராஸ்பெரி பையை பவர் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஒரு லேண்ட் கேபிள், ஒரு சின்னதாக ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம ராஸ்பெரி பையை அழகாக நிற்க வைக்கிறதுக்காக. அடுத்ததாக ஒரு மைக்ரோ HDMI to HDMI கேபிள் மானிட்டர் அவுட்புட்டுக்காக, அப்புறம் நம்ம ராஸ்பெரி பையை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேஸ். அடுத்ததாக 3 ஹீட் சிங்க், அப்புறம் ஒரு ஃபேன். இது எந்த அளவுக்கு ஹீட்டை ரெடியூஸ் பண்ணணும்னு தெரியல, பட் ஸ்டில் இது பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக ஒரு பவர் அடாப்டர் ERD பிராண்ட்லேருந்து 5 வோல்ட் 3 ஆம்பியர் அவுட்புட்டில். ஸோ டோட்டலாக 15 வோல்ட் அவுட்புட் இருக்கும். அடுத்ததாக ஒரு மைக்ரோ SD கார்டு அடாப்டர், மைக்ரோ SD கார்டை ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஒரு 16 GB கிளாஸ் 10 மெமரி கார்டு சாண்டிஸ்க் பிராண்ட்லேருந்து. லாஸ்ட்டாக ராஸ்பெரி பையோட மெயின் போர்டு. இது ஒரு 4 GB வேரியண்ட். இதிலேயே 1 GB 2 GB 4 GB 8 GBன்னு 4 வேரியண்ட் இருக்குது. உங்களோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருந்த கண்டென்ட். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் இதோட ஹீட் சிங்க் ரெண்டையும் ராஸ்பெரி பையோட ப்ராசஸர் அப்புறம் ரேம் மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேஸோட பேக் பிளேட்டில் நம்ம ராஸ்பெரி பையை வச்சுட்டு மேலே இதோட ஃபுல் கேஸை லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ஓவர். இப்போது ரிமைனிங் இருக்க இந்த ஹீட் சிங்கை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. மீதி இருக்கிறது இந்த ஃபேன் மட்டும்தான். இதை இதோட அப்பர் பிளேட்டில் அதுலேயே கொடுத்துருக்க ஸ்க்ரூஸை வச்சு ஃபர்ஸ்ட் டைட் பண்ணிக்கலாம். இப்போ ராஸ்பெரி பையோட GPIOவில் பவர் அண்ட் கிரவுண்டில் இருக்க இந்த பின்ஸை சூஸ் பண்ணி இந்த 2 பாயிண்ட்ஸையும் பின் பண்ணால் போதும். இப்போ நம்ம இதோட OS என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். பட் இந்த காம்போ பேக் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இந்த மெமரி கார்டில் ஆல்ரெடி ஒரு நோப் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சூஸ் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக இந்த மெமரி கார்டை நம்ம ராஸ்பெரி பையில் இன்செர்ட் பண்ணி பூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இன்புட் அவுட்புட் பெரிபரல்ஸ்லாம் வேணும். ஒன்றும் இல்லைங்க, கீபோர்ட், மவுஸ், டிஸ்பிளே இதெல்லாம் வேணும். இதெல்லாம் இல்லாமலும் நம்ம ராஸ்பெரி பையை கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் அது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போது கீபோர்ட், மவுஸ் இது ரெண்டையும் நான் ராஸ்பெரி பையில் USB போர்ட்டில் ப்ளக் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பாக்ஸ்லேயே கொடுத்துருந்த மைக்ரோ HDMI கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த HDMI கேபிளை என்னோடய மானிட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பாக்ஸ்லேயே கொடுத்துருந்த 15 வாட் பவர் அடாப்டரை யூஸ் பண்ணி நம்ம ராஸ்பெரி பையை பவர் பண்ணிக்கலாம். இதில் 15 வாட் அட்லீஸ்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம இதுக்கு கம்மியாக நம்ம பவர்ஸ் கொடுக்குறப்போ நம்மளோட மெமரி கார்டு கரப்டாக நிறைய சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான், நம்ம ராஸ்பெரி பை இப்போது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இதில் ப்ரீ இன்ஸ்டால்டாக 2 OS கொடுத்துருக்காங்க. ஒன்று 32 பிட் ராஸ்பெரியன் OS, அப்புறம் கோடி டிவி என்வரான்மெண்ட். நான் எப்படியும் இதை ஃப்ளாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் அதனால் டெஸ்டிங்காக ராஸ்பெரி பை OS கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது ஃபைல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. தீஸ் கேன் டேக் 15 மினிட்ஸ்னு மெசேஜும் ஷோ ஆகுது. ஆக்சுவலாக இது கம்ப்ளீட்டாக 15 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதும் ஒரு டைம் ரீபூட் ஆகுது. அவ்வளோதான், இப்போ நம்ம ராஸ்பெரி பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.